Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது some basic concepts of chemistry. So இந்த chapter வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான chapter and இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து some basic of conceptsல mole concept ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே வர क्वेश्चनல ஒரு क्वेश्चन. So இதுல வந்து பேசிக்கா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? மோல் என்ன, மோலார் மாஸ் என்ன, மோலாரிட்டி என்ன, மோலாலிட்டி என்ன, இந்த மாதிரி சில டேர்ம்ஸை நீங்கள் உங்கள் மனசில் கரெக்டாக என்ன இது என்ன டெஃபினிஷன் என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோல் என்னது? இட் இஸ் அ யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த ஒரு கான்செப்டை உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கணும். இட் இஸ் ஈக்குவலன் டு வாட்? 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு கான்செப்டையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மோலார் கான்செப்ட், தட் இஸ் மோலார் கான்செப்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் மோலார் மாஸ் என்னவாக இருக்கும்? அட்டாமிக் மாஸோட சம்மாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீட்டில் வரும்போது உங்களால் நல்லபடியாக பண்ண முடியும். அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்னவா இருக்கும்? மொலாரிட்டி. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக எல்லா வருஷமும் மொலாரிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். மொலாரிட்டி இல்லைனா மொலாலிட்டி. So molarity என்னவா இருக்கும்? It is the number of moles divided by volume in liters. என்னது? Molality என்னவா இருக்கும்? That is number of moles divided by the weight, that is mass, mass of solvent in kg. So இந்த மாதிரி concepts உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த questions எல்லாமே உங்களால் பண்ண முடியும். So first வந்து நாம வந்து என்ன first questions-ஆ பார்க்க போகிறோம். ஒரு 10 questions தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். So இதில் பார்த்தீங்கன்னா first question, that is equal masses. Okay, so first question என்னவா இருக்கும்? Equal masses of H2O2 and methane have been taken. Okay, it has been taken in a container of what? Of the volume V at a temperature 27 degrees Celsius in identical conditions. The ratio of the volumes, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? The ratio of volumes of gases நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So H2O2 மீத்தேனோட ratio of volume of gases தான் நம்ம வந்து இந்த questionல கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு that is equal masses தந்திருக்காங்க at a constant volume and temperature, that is in a volume V and a constant temperature 27 degrees Celsius. நம்ம என்ன law that is இங்கே வந்து apply பண்ணணும்? That is Avogadro's law. Avogadro's law தான் நம்ம வந்து இங்கே apply பண்ணணும். That is N is directly proportional to V. இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணால் இந்த கொஸ்டின் வந்து 1 minute இல்லை அதுக்கும் கீழே டைமில் நம்ம பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் நம்மக்கிட்ட கேட்டது என்ன? V1 is to V2 is to V3 ரேஷியோ கேட்டிருக்காங்க. that is equal to என்னது? N1 is to N2 is to N3. ஓகேவா? சிம்பிள். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு சொன்ன என்ன? given mass divided by molar mass. So W1 divided by M1, W2 divided by M2 is to W3 divided by M3. இங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க? questionல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா W1 is equal to W2 is equal to W3. Equal masses of gases. So molar massல தான் இங்க வித்தியாசம் வருது. So first வந்து that is 1 by M1 is to 1 by M2 is to 1 by M3. So first என்ன நம்ம படிச்சது? That is H2. So H2 ன்னு சொல்லும்போது 1 by H2 னா that is 1 plus 1 2 is to 1 by O2 ன்னு சொல்லும்போது that is 1 O ன்னு சொல்லும்போது 16 and 16 plus 16 32 வரும். 32 is to 1 by methane. Methane சொன்னா என்னது? CH4 இல்ல, carbon 12 and 4 hydrogen and that is equal to 16 வருதா? So நம்ம வந்து multiplying into 32 பண்றோம்.
ஈஸியாக நம்ம பண்ணுறதுக்காக 32 பண்ணுறோம். And then the ratio will be 16:1:2. இது வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கா? 16:1:2. ஸோ ஆன்சர் கிடைச்சதா? ஸோ சிம்பிளாக நம்ம வந்து அவகாடோஸ் லா யூஸ் பண்ணி n is directly proportional to v வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக வந்து n1 n2 n3 இந்த மாதிரி டைரெக்டாக உங்களால் பண்ணி weight equal, ஸோ divided by m1 divided by m3 1 by m2 m3, and then 1 divided by 2 1 divided by 32 1 divided by 16. இது லைக் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட் லைக் டைம் தான் எடுக்கும்? 1 மினிட் தான் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக உங்களால் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் இது புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டின் மாதிரியே the molecular weight of oxygen and SO2 are what? 32 and 64 respectively. Okay, respectively. At 15 degrees Celsius, that is what happens, and 150. So pressure and temperature கொடுத்திருக்காங்க. 1 liter of oxygen contains n number of molecules. n molecules இருக்கு. The number of what molecules in 2 liters of SO2 under the same conditions of the temperature and the pressure will be. So whenever in the question யாவது same temperature and same pressure அந்த மாதிரி ஒரு question கேட்டாங்கன்னா always think about Avogadro's law. So இந்த ஒரு questionum another application of what? n is directly proportional to v. n is directly proportional to v. Okay, so n is directly proportional to v னு நம்ம ஒரு கான்செப்டை நம்ம மனசுல வச்சுக்கணும். We have to also know that n னு சொன்னா என்னது? It is equal to number of molecules divided by Avogadro's number. இந்த ஒரு இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாடோஸ் நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை அவகாடோஸ் நம்பர். ஸோ என்னன்னு சொல்லும்போது தட் இஸ் நம்மளுக்கு வேண்டியது என்னது? இங்கே வந்து நம்மளுக்கு வேண்டியது அப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து n1. Okay, so ratio of n by v is equal to what? That is n. Number of molecules n னு எடுத்துக்கலாம் divided by na. So இந்த மாதிரி நம்ம வந்து replace பண்ணிக்கலாம். ஓகேவா? So நம்மளுக்கு வந்து வேண்டிய ratio என்னது? Volume, that is v2 divided by v1 னா questionல கொடுத்திருக்காங்க. Let us take v2 as sulfur dioxide, that is SO2 ஓடது v2 எடுத்துக்கலாம் volume, and oxygen ஓடது v1 எடுத்துக்கலாம். Okay, for example. So that is equal to என்ன? இதெல்லாம் constant ஆன value, and we can take it as n2 divided by n1. இது புரிஞ்சுதா? இது வந்து புரிஞ்சுதா? That is v2 divided by v1 is equal to n2 divided by n1 நம்ம ஒரு ரேஷியோவை நம்ம வந்து ஃப்ரம் தி அவகாடோஸ் லா நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து v2 எவ்வளோ சொல்லியிருக்காங்க கொஸ்டினுக்கு போனால் தட் இஸ் லிட்டர் 2 லிட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் கிவ் v2 2 லிட்டர் அண்ட் ஆக்சிஜன் எவ்வளோ லிட்டர் சொல்லியிருக்காங்க? 1 லிட்டர். 1 liter of oxygen. So 1 liter of oxygen. So 1 liter of oxygen, and that is equal to n2 தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், and n1 is given as n molecules in the question. n molecules in the question. So வந்து என்னது? It is n2 is equal to 2n. Answer இருக்கா பாருங்க ஆப்ஷன்ஸ்ல 2n இருக்கு. So that is option B. So in the question ரெண்டுமே it is based simply, that is it is only based on the Avogadro's law. Okay, that is number of moles is directly proportional to the volume. அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு கொஸ்டினும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? What mass of 95% pure calcium carbonate
will be required to neutralize 50 ml, okay, 50 ml of 0.5 molar HCl solution according to the following reaction. So, நம்ம வந்து இங்க என்ன reaction என்ன கொடுத்திருக்காங்க? calcium carbonate HCl கூட treat பண்ணும்போது நமக்கு என்ன வருது இங்க? calcium chloride plus what? carbon dioxide plus water. So, இந்த reaction வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? What mass of 95%? Okay, okay. So, இங்க வந்து போன questionல வந்து 2n அது answer கிடைச்சதுல்ல? Okay. இது previous year ஆன்னு கேட்டிங்கன்னா இது வந்து previous year questions தான் நிறைய repeated வந்து எல்லா வருஷம் கேட்குற questions maximum கேட்டிருக்கிற questions தான். ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்திருக்கோம். ஓகே ஓகே ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா தட் இஸ் what mass of இன்னொரு வாட்டி கொஸ்டின் படிக்கிறேன். what mass of 95% of calcium carbonate will be required to neutralize what? இவ்வளோ ml of HCl according to the following reaction. உங்களுக்கு தேவை என்னது? இந்த ஒரு ரியாக்ஷனை தான் உங்களுக்கு வந்து தேவை. that is calcium carbonate, HCl and calcium chloride, carbon dioxide and water. ஸோ இந்த ஒரு ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து இந்த ஒரு ரியாக்ஷன்லேருந்து என்ன உங்களுக்கு புரிய வருது? தட் இஸ் 2 mole of HCl. 2 mole of HCl, it is required for what? 1 mole of carbon dioxideக்கு வந்து calcium carbonateக்கு வந்து react பண்ணுறதுக்காக நம்மளுக்கு என்ன வேணும்? 2 mole of HCl வேணும். So 2 mole of HCl, it is required for reacting with 1 mole of calcium carbonate. இதுதான் நம்ம இந்த ரியாக்ஷன்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஓகே ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இந்த ஒரு இதில் எடுத்துக்கணும். ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் கமெண்ட். ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். எங்கேயாவது புரியலன்னா யூ கேன் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ calcium carbonate வந்து 1 mole 2 moles of what? HCl இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ 1 mole of HClக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 1 mole of HClக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும்? that is 0.5 mole of what? calcium carbonate. இது புரிஞ்சுதா? ஸோ 2 moles HCl 1 mole calcium carbonate 1 mole of HClக்கு எவ்வளோ வேணும்? 0.5. அதோட ஹாஃப் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும்னா that is molarity. Molarity, it is equal to what? Number of moles divided by volume in liter. இந்த கான்செப்டை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? molarity கொடுத்துருக்காங்க and then they have given the volume. அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? number of moles கண்டுபிடிக்கலாம். ஓகே number of moles கண்டுபிடிக்கிறதுக்கு n is equal to molarity into volume. ஸோ molarity நம்ம என்ன பார்த்தோங்க? 0.5 molar into volume என்ன பார்த்தோம்? 50 ml. ஓகே நோட் 50 ml ஆன ஓகே 50 ml இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னது? that is 25 இல்லையா? இங்கே வந்து 25 millimole. So 25 millimoles என்னது? the number of moles is equal to. So 25 millimoles இருக்கு and இது வந்து that is 1 mole. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ வேணும்? 0.5 calcium carbonateக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து 1 moleக்காக. ஓகே ஸோ 0.5 mole of calcium carbonateக்கு that is 25 into 0.5 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் and we'll get what? 12.5 millimoles கிடைக்கும். ஓகே 12.5 millimoles கிடைக்குதா? ஓகே of calcium carbonate. இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதை வச்சு இதை வந்து நம்ம 1 mole of what? HCl வந்து அதை வச்சு நம்ம வந்து that is number of moles of HCl வந்து 25 millimoles கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து that is we want to know about 0.5 calcium carbonate. that is 1 mole of HCl 0.5 கொடுக்குதுன்னா 1 moleல வந்து 25 இருக்கு. ஸோ 25 into 0.5 மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து 12.5 millimole of calcium carbonate is required.
ஸோ இது வரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இனி நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து இனி என்ன வேணும், நம்ம வந்து கேட்டது என்னது, மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து திருப்பி அந்த ரியாக்ஷன் எடுக்கிறோம். ஸோ திருப்பி அந்த வந்து ஃபார்முலா எடுக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஓகே, ஸோ தட் இஸ் கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அண்ட் தட் கிவன் மாஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு n into what? n into the molar mass. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ கால்சியம் கார்பனேட்னு சொன்னால், கால்சியம் கார்பனேட்னு சொன்னால் என்ன தெரியுமா? ஸோ கால்சியம் கார்பனேட்னு சொன்னால் கால்சியம் வந்து 40, கார்பன் வந்து 12 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து என்னது 48. ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 100 வரும். ஸோ 100 தான் கால்சியம் கார்பனேட்டோட மாலிகுலர் மாஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து 12 நம்பர் ஆஃப் மோல்ஸ் 12.5 millimoles into 10⁻³ millimoles கன்வெர்ட் பண்ணுறோம் அண்ட் இன்டு வாட் 100. ஸோ இது வந்து வீல் கெட் 1.25 கிராம் மாசு கிடைக்கும். அது ஆன்சரில் இருக்கா? ஸோ ஆப்ஷனில் இருக்குது 1.25 கிராம்ஸ். அதை நம்ம வந்து மார்க் பண்ணிவிடுவோம். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 95% ஆஃப் பியோர். ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இம்பியூரும் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, that is percentage purity ன்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். it is equal to pure divided by impure. so that is in பியூரான காம்பவுண்டோட கிராமில் வந்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ இங்கே வந்து நம்ம இம்பியூரை தான் கண்டுபிடிக்கணும். so we have to think what, that is impure is equal to 1.25 into 100 divided by 95. ஓகே, 95% கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம இங்கே போட்டோன்னா தட் இஸ் ஒரு ஆன்சர் வந்து 125 divided by 95 is equal to 1.32 grams வருது. ஓகே, அதுதான் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக வருது. ஓகே, ஸோ நம்ம நினைப்போம் 1.25 நினச்சி நம்ம அதை மார்க் பண்ணிவிடுவோம். ஆனால் வந்து ஆன்சரில் 1.32 தான் வருது. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கொஸ்டினில்? மூணாவது கொஸ்டின். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ரியாக்ஷனில் இருந்து 2 mole of what HCl is required for 1 mole of what calcium carbonate and அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். only we have used what molarity is equal to given mass by molecular mass. அந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் கொஸ்டின், that is density. fourth question பாருங்க, the density of 2 molar. ஸோ வந்து நம்ம வந்து போன கொஸ்டின் வந்து உங்களுக்கு molarity தெரிஞ்சிருந்தால் அந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் லாஸ்ட் வர கிவன் மாஸ் வர கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து அந்த ஒரு மாஸை வச்சு நம்ம வந்து இம்பியூர் மாஸை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கொஸ்டின் பண்ணாதான் நம்மளால் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஏதாவது புரியுதா, ஏதாவது போட்டிங்கன்னா கொஞ்சம் நான் வந்து அதுக்கு இதுபடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the density of 2 molar aqueous solution of what NaOH, it is what density கொடுத்துருக்காங்க 1.28 gram per centimeter cube. So the molarity of the solution is, ஓகே, molarity கண்டுபிடிக்கணும். இந்த molarity நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே சாரி molarity இல்லை molality கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, molality கண்டுபிடிக்கணும். ஸோ molality கண்டுபிடிக்கணும்னா we have a formula that is 1000 into molarity divided by 1000 into density minus the molarity into molecular mass. ஓகே, molecular mass. இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் படித்து வச்சிங்கன்னா உங்களால் இந்த கொஸ்டின் வந்து 1 minute சப்ஸ்டியூட் பண்ணி உங்களால் இது பண்ண முடியும். ஸோ வந்து மொலாலிட்டின்னு சொல்லும்போது யாருக்காவது இந்த ஃபார்முலா தெரியாமல் இருக்கா, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இந்த ஃபார்முலாவை? 1000 molarity
divided by 1000 density minus molarity into molecular mass. இந்த formula எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? I hope respond கமெண்ட்ல போடுங்க, புரியலனா ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. ஓகே ஓகே. ஸோ மொலாலிட்டின்னு சொல்லும்போது 1000 into what? 2 தான் சொல்லியிருக்காங்க. மொலாரிட்டி 2 மோலார் 1000 into density 1.28 minus 2 into molecular mass of what? Molecular mass of NaOH. So questionலயே கொடுத்திருக்காங்க molecular mass of NaOH, that is 2 into 40. So இத வந்து 2000 divided by 1280 minus 80. So 2000 divided by 1200. So நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 5/3 and that is similar to that of 1.67. இது பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். So 1.67 யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? மோலால் இந்த ஆன்சர் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? 1.67 ஆன்சர் தான் இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம வந்து 1 மினிட்டுக்குள்ளே இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन என்னது? தட் இஸ் in which case is the number of molecules, that is what? Number of molecules of water is maximum. Number of molecules வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும். So we have to always know that number of molecules na it is equal to, that is another number of moles into Avogadro's number. Okay, so number of molecules is equal to n into Avogadro's number ஆ இருக்கும். So இங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். And number of moles is equal to given mass by molecular mass, and that is equal to volume divided by 22.4. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். That is at STP conditions. And then we have that is number of molecules divided by n. இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து இதுவும் டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த क्वेश्चனை ஈஸியாக பண்ணலாம். ஸோ 18 ml of water, 18 ml of waterனா வாட்டர் தான் क्वेश्चனில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் we know that density of water என்னது? 1 gram per ml. ஓகே, ஸோ 1 gram per ml வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கணும். 1 gram per ml. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன போடுறோன்னா, தட் இஸ் அப்போ வந்து 18 mlன்னு சொன்னால் 18 ml of waterன்னு சொன்னால் என்னது? தட் இஸ் 18 grams equivalent to 18 grams. இந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? number of molecules வேணும் இல்லையா? number of molecules is equal to given mass 18 gram divided by molecular mass of H2 another 2 plus 16, and that is equal to 18, and 18, and that is equal to what? 1 into what? Avogadro's number போடணும். அப்பதான் நம்மளுக்கு number of molecules கிடைக்கும். இந்த Avogadro நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர்ல இல்லாதனால நம்மளுக்கு வந்து இது கண்டுபிடிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் டைரக்டா வந்து given mass கொடுத்திருக்காங்க. that is number of molecules. இது first question, first like option. Second option, number of molecules is equal to 0.18 divided by 18, and that is equal to what? 10 raised to minus 2 into Na வரும். Okay, 10 raised to minus 2 into Na. இனி third option பாருங்களேன். third option na, that is some volume at that 0.00224 liters ஏதோ கொடுத்திருக்காங்க. And that is under what? 1 atm and 273 K, that is Kelvin. இதுதான் நான் சொன்னேன், that is at standard temperature pressure. Okay, so அந்த இதில் வந்து it is given volume by 22.4, it is equal to the number of moles. So number of moles கிடைச்சதுனா number of molecules என்னவா இருக்கும்? number of molecules is equal to what? V divided by 22.4 into another, that is Na. So volume வச்சுட்டு that is 0.0024 divided by
22.4 and that will get into what 10 raised to minus 4 into Na கிடைக்கும். So மூணாவது ஆப்ஷனா நம்மளுக்கு வந்து 10 raised to 20 that is 10 raised to minus 4 Na கிடைச்சிருக்கு. இங்க 10 raised to minus 3 Na that is 10 raised to minus 2 Na கிடைச்சிருக்கு. இங்க வெறும் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு Na கிடைச்சிருக்கு. And then இங்க வந்து டைரக்டா number of moles கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஆப்ஷன்ல that is 10 raised to minus 3 Na. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க maximum ஆன number of molecules. So of course என்னவா இருக்கும் ஆப்ஷன் A Na மட்டும். ஓகே ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து if the Avogadro's number that is Na is changed from what 6.022 into 10 raised to 23 to 6.022 into 10 raised to 20 mole raised to minus 1 and this would change. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் 1 mole is the amount of substance னு சொன்னேன் and that is equivalent to what 12 gram of carbon 12 isotope. So இப்போ வந்து the number of moles that is Avogadro's numberல வந்து ஏதாவது ஒரு change இருந்துச்சுன்னா that will only affect the mass of 1 mole of carbon. That is the definition இல்லையா 1 mole mass of 1 mole of carbon வந்து Avogadro numberல ஏதாவது change இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் affect ஆகும். So இந்த மாதிரி வந்து question based இருக்கும். So definition of mass in units of grams கிடையவே கிடையாது. And the ratio of chemical species to each other in a balanced equation அதுவுமே கிடையாது. And and the ratio of elements to each other in a compound அதுவும் கிடையாது. So sixth question கான answer னு பார்த்தீங்கன்னா it's option B. Okay நீங்க வந்து options வந்து உங்களுக்கு answer கிடைச்சதுன்னா please respond in the comment section. And இனி seventh one பார்த்தீங்கன்னா அதே மாதிரி questions that is water molecules is maximum in. So இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் நீங்க பண்ணி பாருங்க. Okay இந்த questionல simple number of molecules னு சொல்லும்போது fix in your mind number of molecules னு சொன்னா it is number of moles into Avogadro's number that is 6.022 into 10 raised to minus 23 அந்த ஒரு கான்செப்டை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகே ஸோ அதுல வந்து என்னவா இருக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 18 molecules னு கொடுத்துருக்காங்க. ஓகே 18 molecules இருக்கு இருந்தாலும் நம்ம அடுத்த ஆப்ஷன் எல்லாமே பார்க்கணும். that is 1.8 gram 1.8 gram na number of moles is equal to 1.8 divided by 18 and that is equal to evlo varudhu that is 1.8.1 into Avogadro's number. Okay so number of molecules is equal to 0.1 into Avogadro's number. Okay va molecules is equal to 0.1 into Avogadro's number. And then நம்ம வந்து 18 gram இருக்கு. Next question என்னது 18 gram. So 18 divided by 18 and that is equal to 1 into Na. And that is Avogadro's number. அது அப்படியே வச்சுப்போம். இனி வந்து நம்மளுக்கு 18 moles கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து என்னது 18 moles into Avogadro's number. So வெறும் 18 molecules 18 moles பெருசு மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த கொஸ்டின் மாதிரி வரும்போது மேக்ஸிமமா இல்லனா மினிமமா அந்த ஒரு இது நீங்க இது பண்ணணும். ஸோ இதுல எது ஆன்சர் இதுல வந்து we can see ஆப்ஷன் D தான் ஆன்சரா வரும். ஆப்ஷன் D வந்து ஆன்சரா வரும். ஓகே நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் மாலிக்யூல்ஸ் வந்து ஆப்ஷன் D. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். that is we can see 20 gram of magnesium carbonate sample decomposes on heating to what to give carbon dioxide and 8 gram of magnesium oxide. So இந்த மாதிரி சொல்லும்போதே நம்ம அந்த ரியாக்ஷனை சைடுல எழுதி வச்சுக்கணும். magnesium carbonate it has been heated to produce what magnesium oxide plus carbon dioxide. Okay so magnesium oxide plus carbon dioxide இதுதான் நம்மளோட equation. So what will be the percentage purity of magnesium carbonate in the sample?
So percentage purity என்னன்னு கேட்டிருக்காங்க with given the atomic weight of magnesium 24. Okay, கொடுத்திருக்காங்க magnesiumத்தோட. So நம்ம வந்து இதோட atomic mass கண்டுபிடிக்க போறோம். That is நம்மளுக்கு வேண்டியது என்னது? Magnesium that is magnesium carbonate and magnesium oxide மட்டும் எடுத்துப்போம். அதுல நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னது? That is 24 plus 12 plus 48. So இதுதான் நம்மளோட ஓரோ இதோட மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் and அதை வச்சு பார்க்கும்போது 84 வரும். And then further magnesium oxide னு சொன்னா என்னது? That is 24 plus what? Oxygen னு சொல்லும்போது 16 and we get what? 40. So in short னு சொன்னா that is 84 gram that is magnesium carbonate will give magnesium oxide னு சொல்லும்போது and that is 40 gram. இது வர புரிஞ்சுதா? So we are thinking about what? 1 gram of magnesium oxide எவ்வளோ கொடுக்கும்? Okay, அப்போ எவ்வளோ கொடுக்கும்னா 84 divided by 40 கொடுக்கும். So அதை வந்து உங்க மனசுல வச்சுக்கோங்க. Questionல 8 gram of magnesium oxide கொடுத்திருக்காங்க. Okay, எதனால நம்ம 8 gramனா questionல 8 gram கேட்டிருக்காங்க. So வந்து 8 grams of magnesium oxideனா எவ்வளோ கொடுக்கும்? That is 84 divided by 40 into 8. Okay, so இதை வந்து நம்ம பண்ணும்போது இந்த ஒரு ஆன்சர் நம்ம பண்ணும்போது that is 2 10 கட் பண்ணுங்க and we'll get what? 168 divided by 10 and நம்ம வந்து கிடைக்கும் போது substitute பண்ணும்போது 16.8 grams வந்திருக்கு. 16.8 grams of what? இது வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? Magnesium carbonate எவ்வளோ தேவை, எவ்வளோ ரியாக்ட் ஆகுது according to the question. ஆனா question நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? Percentage purity. Percentage purity என்னது? முன்னாடி சொன்ன மாதிரி pure divided by impure and into 100. So pure divided by impure into 100 நம்ம வந்து பண்ணணும். So இங்க வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்ம கண்டுபிடிக்கிறது என்னவா இருக்கும்? பியூரா இருக்கும். ஓகே, क्वेश्चनல தந்திருக்கிறது என்னவா இருக்கும்? இம்பியூரா இருக்கும். So வந்து क्वेश्चनல வந்து இம்பியூர் தந்தாங்கன்னா 20 grams தந்திருக்காங்க. So substitute it and 20 into 100. Okay, and that is equal to 168 divided by 2 and that is equal to 84 grams and option எந்தவா வருது? 84, option D. So நம்ம என்ன இங்க பண்ணிருக்கோம்? reaction sideல எழுதிருக்கோம். இப்போ magnesium carbonate, magnesium oxide already given in the reactionல 20 gram magnesium carbonate 8 grams magnesium oxide questionல கொடுத்திருக்காங்க. So அதை வச்சு பார்க்கும்போது we have to ஏதாவது ரிலேஷன் கொண்டு வந்து we have to find what? magnesium carbonate ஓட weight என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். So magnesium carbonate வந்து நம்ம வந்து cross multiply எல்லாம் பண்ணி reaction வந்து அதுல இருந்து derive பண்ணி நம்ம வந்து எவ்வளோ that is pure ஆன magnesium carbonate required நம்ம calculate பண்ணியாச்சு. நம்மளுக்கு வேண்டிய question என்னது? Percentage purity. That is pure divided by impure into 100 வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு percentage purity வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிய வரும். And that is equal to what? 84. So 84 grams இல்ல 84. Okay, that is the percentage. 84 தான் இதுன்னு சொன்னா. Okay, 84. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? So that is 8th question. இதுக்கப்புறம் 9th question பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான questions. இந்த மாதிரி questions நிறைய கேட்பாங்க. This is only one sample. So we can see என்னன்னா what is the mass of precipitate formed when 50 ml of 16.9 solution what is mixed with, that is AgNO3 oda solution is mixed with 50 ml 5.8% NaCl solution. Okay, so இந்த மாதிரி questions உங்களுக்கு கேட்பாங்க. So நம்ம வந்து இந்த மாதிரி டக்குன்னு AgNO3 NaCl அந்த மாதிரி வரும்போது we have to think about the reaction. That is AgNO3 when it reacts with what? NaCl நம்மளுக்கு கிடைக்கிற products என்னது? That is AgCl plus NaNO3. Balanced ஆன ஒரு equation கிடைச்சிருது இல்லையா? Okay, so நம்ம வந்து என்ன questionல என்ன சொல்லிருக்காங்க? நம்ம first வந்து ஓரோ compound எடுப்போம். That is first AgNO3 எடுப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து AgNO3 எடுத்துருக்குமா AgNO3ல பார்த்தீங்கன்னா அதில் 16.9 ஓகே 16.9 grams that is in 100 ml இது எங்கேருந்து நம்மளுக்கு கிடச்சிது எங்கேருந்து வந்துச்சு இந்த விஷயம் that is 16.9%. இதோட அர்த்தம் என்னன்னா 16.9 grams in 100 ml. ஸோ 50 ml எவ்வளோ இருக்கும் ஏன் நம்ம 50 ml ஃபோக்கஸ் பண்ணுறோம் கொஸ்டினில் பாருங்கள் when 50 ml ஓகே ஸோ 50 ml வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இதோட half எவ்வளோ 8.45 புரியுதா AgNO3 that is 50 ml வந்து வேணும்னா AgNO3ல 8.45 grams வேணும் that will be dissolved அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இனி நம்ம என்ன பண்ணுறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் மாஸ் கிடைச்சிருச்சா மாஸ் கிடைச்சிருச்சு that is 8.45 வந்து மாஸ்ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு divided by நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல இட் இஸ் ப்ரொவைடட் AgNO எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட் கண்டுபிடிச்சா போதும் 107.8 plus 14 plus what that is O3ல that is 48 ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸோட வேல்யூ 0.049 சொல்கிற வேல்யூ கிடைக்கும் ஓகே ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம் NaCl பற்றி போகிறோம் ஸோ NaClன்னு சொல்லும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க NaCl 5.8%. தட் மீன்ஸ் என்ன நீங்கள் சொல்லுங்கள் 5.8%ன்னு சொன்னால் என்னவா இருக்கும் தட் இஸ் 5.8 ml so 5.8 grams in 100 ml okay so 50 ml என்னவா இருக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான் 2.9 grams okay so 2.9 grams and then அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம் 2.9 divided by same NaClன்னு சொல்லும்போது சோடியம் it is what 23 and 23 வருது and chlorine is equal to 35.5 and we'll get what 0.049 உங்களுக்கு கிடைக்குது number of moles okay so according to this reaction நம்ம எவ்வளோ AgCl ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால லிமிட்டிங் ரியாஜென்ட் எதுவுமே இல்லை ஸோ நம்ம வந்து பர்டிகுலர்லி AgCl எடுத்துப்போம் 1 mole of AgNO3 will give what 1 mole of AgCl okay so 1 mole of AgNO3 will give 1 mole of AgCl and that is 0.049 moles நம்ம கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ moles of AgCl is formed same that is 0.049 moles of AgCl is formed okay so number of moles நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 0.049 and that is equal to given weight by mass that is molecular mass okay so molecular mass வந்து என்னது molecular mass வந்து W தான் நம்மளால கண்டுபிடிக்கணும் 17.8 plus 35.5 ஓகேவா ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும் எவ்வளோ வேல்யூ வரும்னா that is 7.02 வரும் okay that is answerல எங்க வருது C option so C optionல வருது C optionல வருது so 7 grams that is 7.02 னு அந்த ஒரு நியர் வேல்யூல வரும் and 7 grams வருது okay so last question that is the mixture of gases it contains what H2 and O2 gases in the ratio of what 1:4 weight by weight so weight by weight என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 1:4 ரேஷியோன்னு சொல்லிருக்காங்க so நம்ம வந்து what is the molar ratio of the two gases in the mixture அதுதான் question வந்திருக்குன்னா இங்க வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும் that is
that is இங்க வந்து என்ன அப்ளை பண்ணுவோம் number of moles of H2 உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த question so number of mole of H2 is to number of mole of O2 that is we have the molar weight வந்து 1:4 னு கொடுத்திருக்காங்க so number of moles வந்துட்டு நமக்கு வந்து ratio கண்டுபிடிக்கணும் molar ratio னு சொல்லும்போது it's the number of what moles so n is to H2 is NH2 is to what NO2 okay NH2 is to NO2 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் and we can see that WH2 divided by molar mass of H2 is to what WO2 divided by molecular mass of O2 so இந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் okay so இந்த வந்து substitute பண்ணும்போது 1 divided by 2 is to what is to 4 divided by 32 இதுதான் நம்மளால கொடுத்திருக்காங்க okay so 1 is to 2 is to what 4 divided by 32 okay so 1 divided by 2 is to 4 divided by 32 வந்திருக்கு நம்ம வந்து இதை cancel பண்றோம் that is 1 by 8 and then 4 வரும் இங்க so 4 is to 1 தான் நம்மளுக்கு வேண்டிய ratio 4 is to 1 தான் நம்மளுக்கு வேண்டிய ratio அது வந்து உங்களுக்கு questionல இருக்கு okay so 4 is to 1 தான் நம்மளுக்கு ratio எல்லாரும் நினைச்சிருப்பீங்க 1 by 4 1 is to 4 இருக்கும் ஆன்சர் அந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க ஆனா வந்து நம்ம திருப்பி போடும்போது we'll get what நம்மளுக்கு வந்து 4 is to 1 வந்து ratio வரும் okay so option A is the correct answer okay so உங்களுக்கு வந்து இந்த 10 questions நம்ம பண்ணும்போது ஓரோ கான்செப்ட்ஸை நம்ம வந்து இதுல அப்ளை பண்ணிருக்கோம் Avogadro ஸ்லோவா இருக்கட்டும் molarity-ஆ இருக்கட்டும் molecular mass எப்படி கண்டுபிடிக்கிறது purity percentage and then நம்மளுக்கு ஒரு reaction கொடுத்தா எப்படி தான் நம்ம substitute பண்ணி கண்டுபிடிக்கிறது and at last நம்ம ratios வச்சு எப்படி தான் விளையாடுறது and அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி questions பண்ணிருக்கோம் so 10 questions பண்ணதுல நம்மளுக்கு நிறைய ideas வந்திருக்கு இல்லையா so இது மட்டும் main focus பண்ணி படிச்சீங்கன்னா இந்த some basic concepts of chemistry ல இருந்து நல்ல ஒரு score வாங்க முடியும் so இந்த ஒரு session நான் வந்து இதோட முடிக்கிறேன் end stream கொடுத்து